Munkum kharoti vācālam fangum langāyate girim yatkripatam aham vande Shri Guru Dīnatarinam Varamanandamādhavam Shri Chaitanya Ishwaram. So Hare Krishna everyone, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare. So thank you my dear moderators for joining. Thank you so much Vaidesh, Hemesh, Hare Krishna, Thamal Selva, Hare Krishna everyone, Hare Krishna. Thank you for joining once again in this evening to hear about the most beautiful pastimes of Krishna from Bhagavata Puranathil Kannanoda Leelagalai kekkaraga neengalam vandirukeengal. So yes, without wasting any more time, let us start with the recitation of Mangalacharan, which is the auspicious invocation prayer, which is available in the first pages of the introduction of Bhagavad Gita. Lende nam inikku padikka porom, seriya? Om Ajnanatimirandasya Jnanam Janashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Guruve Namaha. Shri Chaitanya Manobishtam Sthabitam Yena Bhutale Soyam Rupakadabhayam Dadati Swapadantikam Vandeham Shri Guru Shri Yuta Padakamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrijatam Sahagana Ragunatam Vitam Tam Sajivam Sadvaitam Savadutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishaka Vitamscha. He Krishna Karuna Sindhu Dino Bandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namastute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusute Devi Pranamami Hari Priye Vancha Kalpatarubhashya Kripa Sindhubhyayevacha Patitana Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda. Ellarum comment பண்ணுங்க. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. So இப்பொழுதும் பகவத்கீதாலிருந்து ஒரு ஸ்லோகத்தை பார்த்து அதுக்கப்புறம் கண்ணனுடைய லீலைகளை டைவ் இன் பண்ணி பார்ப்போம். So let us see this one லீலா, one chapter from Bhagavad Gita. இன்னைக்கு ஸ்லோகம், அத்தியாயம் 5வது ஸ்லோகம் பார்க்குறோம். திஷ்டகேது சீதி சேகி தான காஷிராஜஸ்ய வீரவான் புரிஜித் குந்தி போஜஸ்ய சைபஸ்ய நரபுங்கவான். திருப்பி படிக்கிறேன். திருஷ்டகேது சேகிதான காஷிராஜஸ்ய வீரவான் புரிஜித் குந்தி போஜஸ்ய சைபஸ்ய நரபுங்கவான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்களா, ஆக்சுவலி அந்த போர் இடத்துல எந்தெந்த கிரேட் போரியர்கள் போர் மேன் வந்து ஓகே போர் பண்ணுற பீப்புளை பற்றி பேர்களை சொல்கிறாங்க. வாரியர்ஸ் பேசிக்லி. தேர் ஆர் கிரேட் ஹீரோவிக் பவர்ஃபுல் ஃபைட்டர்ஸ் லைக் திருஷ்டகேது, சேகிதனா, காசிராஜ, புரிஜித் அண்ட் குந்திபோஜ சைபா. ஸோ போர் வீரர்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். போர் மேன்னு சொல்லிட்டா பார்த்தீங்களா? ஸோ எஸ், இன்னைக்கு என்ன லீலையை கண்ணனோட லீலையிலேருந்து பார்க்க போகிறோமா, ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடுவோம். கண்ணன் வந்து விருந்தாவனத்தை விட்டு மதுராவுக்கு போய் கம்சனை வதம் பண்ண லீலைகள் பார்த்து விட்டோம். அதுக்கப்புறம் வந்து கண்ணன் குருகோலத்துக்கு போய் சண்டிபாணி முனி, தி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சண்டிபாணி முனி கிட்ட போயிட்டு அங்கே போய் கற்றுக்கிட்டார். 64 நாள்கள் 64 இரவுகளை பல்வேறு கலைகளை கண்ணன் ஒரு வாட்டி கற்றுக் கொடுத்தாலும் கற்பூரம் போல கற்றுக்கொண்டாரா. அந்த லீலைகளாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ கண்ணன் வந்து விருந்தாவன் மக்கள் வந்து கண்ணனுடைய பிரிவிலை, அந்த பிரிவு என்ற அந்த அக்னிலை வெந்து கொண்டு இருக்காருங்களா. அதனாலே கண்ணனை வந்து இன்டென்ஸ் காஸ் தான் அந்த டைமில். ஸோ கண்ணன் அந்த பிரிவிலை, அந்த கண்ணனை பிரிஞ்சு இருக்கிற அந்த அக்னிலை அவங்கெல்லாம் வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கிறனால மலையாக உத்தவனை அங்கே அனுப்புகிறாரு. அந்த உத்தவன் போய் அங்கே 4 வார்த்தைகள் சொல்லி அவங்க மனதையை வந்து கூல்டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ நேற்று என்ன பார்த்தோமா, நந்த மகாராஜாவும் யசோதா மையா இவங்களுக்கு தான் பார்த்து பேசினார். ஸோ இன்றைக்கி
46வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி எத்தனாவது அத்தியாயம்? டுடே வி ஆர் சீயிங் சாப்டர் 46. இன்றைக்கி என்ன நடக்குதா, கடைசியாக நேற்று என்ன பார்த்தோம், கோபிமார்கள்கிட்ட போய் கண்ணன் வந்து உத்தவர் வந்து கோபிமார்கள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணார், கோபிமார்கள்கிட்ட ஒன்றும் போல. பேசிக்கலி உத்தவர் வந்து காலையில் எழுஞ்சி யமுனை கரையில் குளித்து விட்டு வந்தாரா. அந்த சமயத்தில் வந்து கோபிமார்கள்லாம் காலையில் ஏஞ்சி மங்களாரத்தி பண்ணார்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மங்களாரத்தி என்பது காலை வைபவம் இருக்குது. காலையை வந்து ஆரத்தி பண்ணாங்களா. ஆரத்தி பண்ணி முடிச்சுட்டு அப்போ உத்தவரை பார்க்குறாரு. ஸோ இப்போ 46வது அத்தியாயம். ஸோ currently I'm reading from this book which is known as Kṛṣṇa, the Supreme Personality of Godhead. ஸோ 46வது அத்தியாயம், delivery of the message of Kṛṣṇa to the Gopīs. கோபியர்கள்கிட்ட கண்ணனுடைய செய்தியை உத்தவன் சொல்கிறதா இந்த அத்தியாயத்தில் பார்க்குறோம். ஸோ ஐம் ரீடிங். ஸோ கோபிமார்கள் வந்து உத்தவனை பார்த்தார்களா. உத்தவனை பார்க்கும்போது உத்தவனுக்கு சாக்ஷாத் கிருஷ்ணருடைய ரூபங்கள் போலே அவனுக்கு ரூபம் இருந்துருச்சா. கண்ணனுக்கு நீண்ட கரங்கள், முட்டியோடு கீழே வந்து கண்ணனுக்கு நீண்ட கரங்கள், தாமரை கண்கள், அழகான நீலமேக ஷாம வர்ணம் கண்ணனுக்கு. இதே போலவே உத்தவனும் இருந்தானா. அழகாக இங்கே சொல்கிறாங்க that the Gopīs saw Uddhava. They observed that his features was almost exactly resembled the feature of Kṛṣṇa. They could understand that he was a great devotee of Kṛṣṇa. நல்லா புரிந்து கொண்டார்களா. இந்த உத்தவன் ஒரு சாதாரண ஒரு ஆளில் கண்டிப்பாக கண்ணனோட சிறந்த பக்தராக இருக்க முடியும். அதனால தான் அவனுக்கு கண்ணனை போலே ஒரு ரூபம் அவனுக்கும் இருந்துச்சா. They could understand that he is a great devotee. His hand was very long. இந்த மாதிரி உத்தவனை பார்க்குறாங்களே, அவ்வளோ அழகாக கேரக்டரிஸ்டிக் வச்சிருந்தான உத்தவா. ஸோ in the absence of the Kṛṣṇa, the Gopīs had been dutifully to visit. ஆக்சுவலி வந்து கண்ணன் விருந்தாவனை விட்டு போனலேருந்து கோபிமார்கள் அன்னாடும் காலையிலேயே அதுங்களோட வேலைகளாம் முடித்து விட்டு யசோதாவும் நந்தாவும் பார்க்க வருவார்களா. ஏன் யசோதாவும் நந்தா பார்க்க வராங்களா? ஏன்னா அவங்கள பார்த்த பிறகு அவங்களுக்கும் மன ஆறுதலாக இருக்குமா. அதே போல் யசோதாவுக்கும் நந்த மகாராஜுக்கும் இந்த பசங்களை இந்த கோபிமார்களையும் அந்த கோபமார்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமா. ஏன்னா கண்ணன் அங்கே இல்லாதனால ரொம்ப பிரிவில் இருந்தாங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சா, இந்த கோபிமார்களுக்கு நல்லா தெரியுதா இந்த மாதிரி இந்த உத்தவன் ஏன் வந்திருக்காரா. கண்ணன் கிட்டலேருந்து ஒரு காதல் கடிதம். கண்ணன் வந்து ஒரு காதல் கடிதம். சரி, அன்றைக்கி ஒரு வாட்டி கேட்டால் அக்ரூரா வந்து ப்ரேயர் வந்து எழுதுங்கன்னு. யாரெல்லாம் ப்ரேயர் எழுதிட்டிங்களா கண்டிப்பாக அப்புறமா அனுப்புங்க, சரியா. ஸோ இதே மாதிரி வந்து கண்ணனும் அவர் பக்தர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்தை தான் வந்து இங்கே கொடுக்க வந்திருக்காரு. ஸோ இந்த கோபிமார்கள்லாம் என்ன பண்ணுதுங்களா, உத்தவனை ஒரு ரகசியமான ஒரு இடத்துக்கு தனியாக கூட்டிகிட்டு போகுதுங்க. ஏன்னா ஆளுங்க முன்னுக்கெல்லாம் வந்து இது பேசினா கொஞ்சம், ஏன்னா கண்ணனோட லீலைகள் பற்றி வந்து சில நேரத்தில் இந்த கோபிமார்கள் வந்து எக்ஸ்போஸ்டாக பேசாதுங்க. they try to keep it within themselves, சரியா. ஸோ அந்த சமயத்தில் வந்து அங்கே கோபிமார்கள் எல்லாரும் வந்து உத்தவனை கூட்டிகிட்டு போகுதுங்க ஒரு இடத்துக்கு. அங்கே போனாலும் உத்தவன் அங்கே உட்காந்துக்கிட்டு உத்தவன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ உத்தவன் பேச கட்டியுமே Uddhava understood that the Gopīs of Vrindavan was simply absorbed in the thought of Kṛṣṇa and his childhood activities. While talking about Kṛṣṇa with Uddhava, they forgot all their childhood, all their household business. They even forgot about themselves as their interest in Kṛṣṇa increased more and more. கண்ணனை பற்றி பேச 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 இது நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸை மேபி வரலாம், தெரியுமா. நம்ம கிருஷ்ணரை பற்றி பேச 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 நம்மளுக்கு அந்த விஷயம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு நேச்சுரலாக போயிடுமா. அந்த சமயத்தில் என்ன நடக்குதா, ராதாராணி கோபியர்களில் தலைவி ஸ்ரீமதி ராதாராணி தாயார் வந்து என்ன பண்ணுறாளா, அங்கே ஒரு குளவி இருக்கா. குளவி வந்து பீஸ்ன்னு சொல்லுவோம், தெரியுமா. அந்த பீஸ் கிட்ட வந்து அவங்க பேசுகிறாங்களாம். அந்த பீஸ் கிட்ட என்ன பேசுகிறாங்க, பீஸ் கிட்ட வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஆக்சுவலி அந்த நேரத்தில் வந்து one of the Gopīs, namely Srimati Radharani, was so absorbed in thought of Kṛṣṇa by the dint of a personal touch with him that she could actually begin to talk with the bumblebee. அங்கே வந்து ஒரு பீ கிட்ட பேச ஆரம்பித்தாங்களாம். ஸோ இதுதான் அந்த கதை இப்போ ஆரம்பிக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இது யார், இது உத்தவன் வந்து மற்ற கோபிமார்கள்கிட்ட வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து ராதாராணி வந்து ஒரு பீ கிட்ட பேசுகிறாங்களா. பீக்கள்னு சொல்லுவோம், தெரியுமா. நம்ம இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பீக்களாக இருங்க ஈக்களாக இருக்காதீங்கன்னு நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். அதே போலவே வந்து ராதாராணி வந்து பீ கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அந்த பீ கிட்ட, அந்த பீ கிட்ட சொல்கிறாங்களா, இந்த மாதிரி நீயும் உன்னோடைய மாஸ்டர் கிருஷ்ணாவை போலதான்னு சொல்கிறாங்களா அந்த குளவி கிட்ட. நீயும் கிருஷ்ணா போல தான் அந்த குளவி அப்படின்னு சொல்கிறாங்களா. யோசிப்பு, ஏன் இந்த குளவியை கிருஷ்ணா போல சொல்கிறோம். ஏன்னா இந்த குளவி, இந்த பீ என்ன பண்ணும், பூக்களில் போயிட்டு அந்த தேன் அந்த அமிர்தத்தை எடுத்து குடிக்கும். குடித்த பிறகு என்ன பண்ணும், உடனே கிளம்பிடும், நெக்ஸ்ட் பூக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி தான்
எங்கள் கூடலாம் நல்லா இருந்து சங்கமம் வச்சுட்டு இப்போ எங்களை விட்டு மதுராவில் வசிக்கும் இளம் பெண்களை அனுபவிக்க போய் விட்டாயே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ராதாராணிக்கு சரியான கோவம். அதே மாதிரி வந்து சொல்கிறாங்க, யூ foolish bumblebee, you're trying to satisfy me and get reward by singing the glories of Krishna, but it is a useless attempt. We are bereft of our possession. We are taken away from our home and family. We know very well about Krishna. We know even more than you. So whatever you make up about him will be old stories for us. Krishna now in the city is better to be known as the friend of Arjuna. He now has many new girlfriends, and there is no doubt very happy in the association with him because of their. ஸோ இதே மாதிரி வந்து ராதாராணி ஆக்சுவலி ஷி பிகம் வெரி இரிட்டேட்டட் யூனோ. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த பீ கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்களா, கிருஷ்ணர் வந்து உத்தவனை தான் இந்த பீயா நினைச்சு உத்தவனை ஏசுறதுக்கு பதிலாக இந்த பீயை வந்து ஏசிக்கிட்டு இருக்காங்க, இந்த குலவியை வந்து ஏசிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஸோ இவங்க சொல்கிறாங்களா, யூனோ எவ்வளோ அன்கிரேட்ஃபுல்லான ஒரு பர்சன் கிருஷ்ணருக்கு, எவ்வளோலாம் சேவை செஞ்சோம் அவனுக்கு, ஒரு சம்பளம் இல்லாமல் பனிப்பெண்ணாக சேவை செஞ்சோம். இது கூட கோபிகா கீதத்தில் அழகாக பிடிக்கும். ஷரதுதாஷயே சாது ஜாதசன் ஷரஷி ஜோதரா ஸ்ரீமுஷாதிருஷா சுரதநாத்தே அஷுல்கதாசிகா. அஷுல்கதாசிகா, அஷுல்கதாசிகாவா என்னது, சுல்கமாக ஒரு பேமெண்ட். ஆனால் கோபிமார்கள் வந்து கண்ணனுக்கு ஒரு பேமெண்ட் இல்லாமல் சேவை செஞ்சுருக்குங்க. அப்படின்னா அதனால அதுங்களுக்கு அஷுல்கதாசிகான்னு பேர். மீன்ஸ் they never take any payment from Krishna. ஸோ ராதரன் நான் ஒரு பேமெண்ட் இல்லாமல் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு போய் சேவை செஞ்சுமே, இப்போ எங்களை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு அந்த பிஏ சொல்கிறாங்க. அந்த 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 குழந்தை அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிக்சர். இந்த பிக்சரில் ஆக்சுவலி முதல்ல எனக்கு தெரியாது அது ஒரு பி இருக்குது. அப்புறம் என்னோட சிக்ஷா குருநாதர் இருக்கிறாரு பக்தி பாகவத் மகாராஜ், அவர் தான் சொன்னார், இங்கே தெரியுதா அந்த பீக்கள் உங்களுக்கு தெரியுதா தெரில, எங்கே பீ, ஓகே இந்த பூ இருக்குல்ல, இந்த பூக்கிட்ட பார்த்தீங்களா ஒரு பீ இருக்கும். ஸோ ராதாராணி அந்த பீ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒன்று என்ன சொல்லுவாங்களா, ராதாராணி சொல்லுவாங்களா அந்த பீ கிட்ட, எங்கள் பாட்டி பௌர்ணமாசின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க விருந்தாவனில். அவங்க பேசிக்கலி விருந்தாவனில் வந்து பாட்டி மாதிரிலாம் எல்லாருக்கும் ஒரு பாட்டிமா மாதிரி அவங்க. ஸோ அந்த பாட்டிமா வந்து சொல்லியிருக்காங்களா கோபிமார்கள்கிட்ட, கண்ணன் வந்து இந்த ஜென்மத்தில் மட்டும் இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இல்லை, இதுக்கு முன்ன ஜென்மத்தில் கூட இதெல்லாம் பண்ணிக்கிட்டா இருக்கிறான்னு சொன்னார். ராமபிரானிய திரேதாயுகத்தில் கண்ணன் என்ன தெரியுமா பண்ணுனா, அப்போ கண்ணன் வந்து ராமச்சந்திர மூர்த்தியாக இருந்தார், ராமச்சந்திர பகவானாக இருந்துட்டு ஒரு சக்திரிய குலத்தில் அவதரித்தான். சக்திரியனா என்ன பண்ணணும், நேருக்கு நேராக சண்டை போட்டு தில்லா சண்டை போடணும். ஆனால் அப்போ என்ன தெரியுமா கண்ணை பண்ணா, வாலியை ஒரு ஹண்டராக கொண்ட. ஹண்டர் எப்படி கொள்ளுவான், ஹண்டர் ஒரு மானை கொல்ல போகிறான்னா அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த புஷஸ் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே ஏரோவை குட்டி தான் சாவடிப்பான் ஹண்டர். அதே போல் வாலியை கொல்லும் போது நேரடியாக போய் வாலியை கொள்ளலை, அப்படியே கேமோஃப்ளாஜ் பண்ணி ஒளிஞ்சிக்கிட்டா. அதுவும் வந்து ராமர் வந்து பச்சை கலரில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவர் இலைகோளோடு இலையாக ஆயிட்டு அப்படி வந்து குட்டி வாலியை சாவடிச்சார். அப்போ கூட ஏமாத்திருக்கான். அதை கூட விடுங்க, எங்கள் பாட்டி பௌர்ணமாசி ராதாராணி அந்த பீகிட்ட அப்போ கூட சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னே சத்தியயுகத்தில் என்ன தெரியுமா பண்ணா, வாமன அவதாரமாக சொல்லி வாமனன்னு ஒரு பிராமண குலத்தில் பிறந்தான். இந்த மாதிரி எல்லா குலத்தில் பிறவான். ஒரு நேரத்தை பிராமணா, ஒரு நேரம் சக்திரியா, இப்போ வைஷ்ய குலத்தில் வந்து பிறந்தான்னு. கண்ணனுக்கு இதே தான் எல்லா குலத்தில் அவதரிக்கிறது. அப்புறம் வந்து பிராமண குலத்தில் வாமனனா வந்துட்டு 3 அடி சின்ன கால் இப்படி காமிச்சாராம். சின்ன கால் இவளை காமிச்சிட்டு 3 அடி நிலம் கேட்டாரா. யாருக்கிட்ட, பலி மகாராஜ் கிட்ட. 3 அடி நிலம் கேட்டால் எவ்வளோ நிலம் எடுத்துருக்கணும், அந்த சின்ன காலுக்கு உகந்த 3 அடி நிலத்தை வாங்கிட்டு போயிருக்கணும். என்ன பண்ணாரு, பிரபஞ்சமாக விஸ்வரூபத்தை எடுத்துட்டு 3 லோகத்தையும் அளந்து 3 லோகத்தையும் நான் தான் ப்ரிப்பேரிட்டர்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த களவாணித்தனம் கண்ணனுக்கு முன்னவே இருந்திருக்கு. இதுக்கு முன்னே எல்லா ஜென்மத்திலும் இப்படி பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே வந்து எங்ககிட்ட இப்படி பண்ணிட்டான், எங்களை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து ராதாராணிக்கு அவ்வளோ மனசு எரிச்சலில் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இவனை நம்பவே முடியாது. இப்போ மதுராக போயிட்டான், அங்கே இருக்கிற இளம் பெண்களோட அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், எங்களை விட்டுட்டு போயிட்டான். நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் சாதாரண கிராமத்து பெண்கள், அப்பிராணிகள், பாவப்பட்டவர்கள். ஏதோ கண்ணனை மேலே பாசையை கொண்டு பாசமாக அவன் மேலே நினைச்சு அவனே வாழ்க்கையால் நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எங்களை போய் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி ராதாராணி கருவிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சா, அந்த பீ அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சா ராதாராணி கிட்ட. அப்புறம் திடீர்னு அந்த பீ காணா போயிடுச்சா, அந்த ஈ காணா போயிடுச்சா. அந்த ஈ காணா போகணுன்னு ராதாராணிக்கு படப்படன்னு ஆயிடுச்சா. ஐயோ கிருஷ்ணா கிட்ட போய் வச்சு விட்டுறோம் அந்த பீ. ஐயோ இது கிருஷ்ணர் கேட்டு என்ன நினைப்பான், கிருஷ்ணர் அந்த மனசு சங்கடமாக போயிருமே, கிருஷ்ணர் கவலைப்படுவானே, நான் தான் அப்படி பேசியிருக்கேன், கிருஷ்ணருக்கு தெரிஞ்சா கிருஷ்ணா ஒன்று வருத்தப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராதாராணி ரொம்ப படபடப்பா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஐயோ எங்கே போச்சு. உத்தவா கொஞ்ச நேரத்தில் மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா.
இப்படி கூடமா ஆளுங்க இருப்பாங்க கிருஷ்ணர் மேலே பக்தியான்னு. ஏன்னா உத்தவா ரொம்ப நாள் மனசில் அவர் ஒரு பெரிய பக்தர்னு மனசில் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. அதனால தான் கிருஷ்ணர் விருந்தாவனத்துக்கு போய் பார்த்துட்டு வா, பக்தி தானே உனக்கு தெரியும், நான் போய் பக்தி போய் விருந்தாவன் விஐஹெச்இன்னு நம்ம இப்போ கூட நான் சொன்ன தெரியுமா, விருந்தாவன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இப்போ கூட விருந்தாவனில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஆனால் அப்போவே கிருஷ்ணர் உத்தவாவை ராதாராணியோட விஐஹெச்க்கு அனுப்புனார். basically if you want to learn bhakti you should go Vrindavanam. அப்போவே கண்ணன் இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சா, அந்த பீ காணா போயிடுச்சு இல்லைங்க. நான் அந்த பீயை காணா போன இடத்துக்கு போய் பார்க்குறேன். ஏன்னா இந்த அத்தியாயம் ரொம்ப ஒரு பெரிய அத்தியாயம். ஆக்சுவலி இன்றைக்கி படிக்கிற அத்தியாயம் லவ் ஃபார் கிருஷ்ணா or Krishna consciousness is the perfectional stage. So the Radharani, so the bee was flying, suddenly disappeared from her sign, and she was in full mourning due to the separation of Krishna and was feeling ecstasy by talking to the bee. And the bee காண போன பிறகு அவங்க நினச்சாங்க, கிருஷ்ணா has been very sorry to hear this. ஐயோ நான் கிருஷ்ணர் அந்த கருவுனதெல்லாம் என் கண்ணன் கேட்டு ரொம்ப வருத்தப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அவங்க இதெல்லாம் ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் சம்திங் மெட்டீரியல். இதெல்லாம் ராதாராணியும் கோபிமார்களோட பக்தியெல்லாம் நம்மளால் அளந்தே பார்க்க முடியாத அளவுக்கு பக்தி. they are such perfectionists in devotion towards Krishna. ஸோ அவங்களோட மூடை பார்க்குறவங்க. ஸோ அப்போ ராதாராணி என்ன பண்ணிட்டாங்களோ அதுக்கப்புறம் ஐயோ கிருஷ்ணரை பற்றி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பித்தாங்க. ஹவு கிருஷ்ணா இஸ் வெரி கைண்ட் டு அஸ் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. கிருஷ்ணா இஸ் ஸ்டில் கைண்ட் டு மீ இன் ஸ்பைட் ஆஃப் மெசேஞ்சர் கேரிங் டிஸ்கிரிப்டிவ் மெசேஜ் இஸ் ஸோ கைண்ட் தட் இவ் சென்ட் அகெயின் த பீ டு டேக் மீ டு ஹிம். ஸோ ஸ்ரீமதி ராதாராணி வாஸ் வெரி கேர்ஃபுல் this time not to say anything against Krishna. ரெண்டாவது வாட்டி அந்த பீ காணா போயிட்டு வரும்போது அந்த பீ கிட்ட இதை தப்பாக சொல்லக்கூடாதுன்னு இருந்தாங்க. மை டியர் ஃப்ரெண்ட், I welcome you, she said. Krishna is so kind that he have sent you. Krishna is so kind and affection that he have sent you back. Fortunately, in spite of your carrying my message against him, my dear friend, you can ask me whatever you want. I shall give you anything because you're so kind upon me. So இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. And of course இந்த சாப்டரில் கோபிமார்களுடைய பக்தியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி இட்ஸ் a very long chapter, but I'm just trying to get the storyline basically of the whole chapter. ஸோ இப்படி இருக்கும்போது உத்தவா ஆக்சுவலி ரொம்ப மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் கோபிமார்களோட பக்தியை. ஸோ இப்போ கண்ணன் ஒரு விஷயத்த சொல்ல போகிறாரு. அந்த விஷயத்தை தான் உத்தவா சொல்ல போகிறார். அதுவும் உத்தவர் என்ன நினைச்சாரா, அந்த மெசேஜை கோபிமார்கள்கிட்ட கொடுத்து அதுங்களையே படிக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் கண்ணனுக்கு அது ஆசையா, உத்தவனுக்கு அந்த ஆசை இல்லையா. உத்தவனே பர்சனலாக அந்த மெசேஜை படித்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு உத்தவனே பகவானை சொன்ன மெசேஜை அவரே படிக்கணும்னு நினைச்சாராம். So the written message which Uddhava brought from Krishna was not delivered to Gopīs by Uddhava, but he personally read it before them. The message was very gravely written, not that only the Gopīs but all the empiric philosophers might understand how pure love is intrinsically integrated with different energies of the Supreme Lord. So the Vedic information is understand the Supreme Lord held multi-energies. The Gopīs were intimate personal friend of Krishna, that while he was writing the message to them, he moved and could not write distinctly. So Uddhava as a student of Brahaspati have a very sharp intelligence. So instead of handing over the written message, he read it personally. So இப்போ என்ன சொல்கிறாரா, கண்ணனையோட கடிதத்தை அதுங்க அவங்க படிக்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்களா, these are the words from the personality of God. இதுதான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட வார்த்தைகள். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, எனி ஒன் ஆஃப் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் அபவுட் கிருஷ்ணாஸ் லவ் லெட்டர் டு த கோபீஸ் த்ரூ உத்தவா. யாரெல்லாம் இதை கேட்க போகிறீங்க? ஸோ மை டியர் கோபீஸ் சொல்கிறாரு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் நோ that the separation between ourselves is impossible at any time, at any place or under any circumstances, because I'm all pervading. அழகாக சொல்கிறாரா, என்ன சொல்கிறாரா, இது ஆக்சுவலி இதை நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்குவோமே. கிருஷ்ணர் சொல்கிறாரு, நம்மக்கிட்ட தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்குவோம், பிரச்சனை இல்லை. ஏன்னா பகவத்கீதா அர்ஜுனன்கிட்ட பேசினா நம்மக்கிட்ட பேசியிருந்தேனே. ஸோ கண்ணன் என்ன சொல்கிறாரு எல்லாரும் கேளுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் நோ த செப்பரேஷன் பிட்வீன் அவர் செல்ஃப் இஸ் இம்பாசிபிள். கிருஷ்ணர் சார் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பிரிவு ஆக்சுவலி இட்ஸ் இம்பாசிபிள். நம்ம பிரியவே இல்லை. ஏன்னா எப்பொழுதும் நான் மனதில் வாசம் கொண்டு இருக்கிறேன், உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகவே இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஜஸ்ட் இமேஜின் கிருஷ்ணா இஸ் டெல்லிங் டு யூ தட் நான் ஆக்சுவலி உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே இல்லை, உங்கள் மனதில் தான் இருக்கேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாராம். இதை கேட்கும்போது இவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதே போல் Krishna also will be telling that nothing separates from me, the whole cosmic manifestation and resting in me. And Krishna will be telling, my dear Gopīs, in order to increase your super excellent love for me, I have purposely separated myself from you.
I've done this so that you can be constantly meditated upon me. Actually இது வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரா, யான் கோபிமார்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாரா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கிடைக்காம இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்ம அதிகமாக மனதாலே நினைத்து கொண்டுகிட்டே இருப்போமா. ஐயோ கிடைக்கல. ஆனால் ஒரு விஷயத்தை சுலபமாக கிடைச்சிருச்சா அதை நம்ம அவளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால இந்த கோபிமார்கள் எப்பொழுதும் சதாவாக கண்ணனை நினைத்து கொண்டு இருக்கணும்காக தான் கண்ணன் விருந்தாவனத்தை விட்டு மதுராக்கு போனானா. ஏன்னா அப்பதான் இந்த கோபிமார்கள் கண்ணனை மனதிலை நினைத்து கொண்டு, கண்ணனை முழுசாக மனதால நினைத்து கொண்டு எப்பொழுதும் சதாவாக கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினைத்து கொண்டு இருக்கிறதுக்காக தான் வந்து கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு, ராதாராணியை விட்டு, கோபிமார்களை விட்டு, யசோதாவை விட்டு, நந்தாவை விட்டு கிளம்பி விருந்தாவனத்தை விட்டு மதுராக்கு போய் இருந்தார். இது வந்து கிருஷ்ணரே சொல்றாரு. ஏன்னா கண்ணனை பிரிவேலையை இருக்கிற போது நீங்கள் ஆக்சுவலி திஸ் இஸ் அ வெரி ஹை சப்ஜெக்ட் மேட்டர், இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸிலி டு எக்ஸ்பிளைன், but I'm trying to explain. So Lord Chaitanya taught the people in general the விப்ரலம்பா என்பது கண்ணன் கிட்டிருந்து இந்த பிரிவில் வந்து அவர் மிஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாரா. அதில் வந்து இந்த சத்கோஸ்வாமி 6 கோபசுவாமிமார்கள் வந்து விருந்தாவனில் வாசம் செஞ்சாங்க. அது வந்து சனாதனா, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பத்தன், 6 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து கண்ணனை இந்த மிஸ்ஸிங் ஆஃப் கிருஷ்ணா, செப்பரேஷனை தான் வந்து கிருஷ்ணரை வந்து லிவ் பண்ணாங்களா. ஏன்னா கண்ணனை செப்பரேஷனில் வந்து இருக்கும்போது, இப்போ நம்ம பகவானுக்கு நல்லா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் வந்து திடீர்னு பகவான் வந்து அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, யூ வில் ஃபீல் ஸோ மச் ஆஃப் செப்பரேஷன். பேரன்லி அவர் வந்து என்ன சொல்கிறாரா, ரொம்ப பெரிய பக்தர்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை கொடுப்பாரா, ஏன்னா அவர் செப்பரேஷனில் வர்ஷிப் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி விருந்தாவனில் வந்து ஒரு கோபிமார்கள் வந்து இந்த விஷயத்தை கேட்டோன்னே வந்து அதுங்க கேட்குதுங்களா. ஒரு கோபி கேட்டுச்சா உத்தவா கிட்ட, உத்தவா கிருஷ்ணருக்கு ஞாபகம் இல்லையா, இங்கே கூட நடனம் புரிந்தானே, அழகான அந்த சரத் பௌர்ணமி என்ற அந்த முழு நிலத்துக்கு கீழே அழகாக தாமரை மலர்களை கழுத்தலை அணிந்துவிட்டு இங்கே கூட நடனமாது, அந்த விஷயம் ஞாபகம் இல்லையா. அப்புறம் ஒன்று கோபி சொன்னிச்சா, கிருஷ்ணர் நிறைய அசுரர்களை வதம் பண்ணனா, கண்டிப்பாக இந்நேரம் கிருஷ்ணர் வந்து அந்த அசுரர்களை வதம் பண்ணனால அங்கே இருக்கிற இளம்பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பான்ல, எங்களெல்லாம் அவனுக்கு எங்கே ஞாபகம் இருக்க போகுது. Gopīs are the young girls in Vrindavan who are devoted to Krishna. They are the கோபிமார்கள். And Radharani is one of the chief of the Gopīs. Not just one of the Gopīs, she is the chief of the Gopīs. Radharani is known as Shri Krishna Kanta Siromani. சிரோமணி என்பது crownன்னு சொல்லுவோம். விக்கிரகத்துக்கு வந்து இந்த crown போடுவோம் தெரியுமா, சிரோமணின்னு சொல்லுவோம். She is a crown jewel. And இதே போல் ஒரு கோபிமார்களும் வந்து கண்ணனை ரொம்ப டெஸ்பரட்டாக மனதில் நினைத்து கொண்டு இருந்தார்களா ரொம்ப. And this is what we supposed to also think. We also supposed to have the desperate feeling of thinking of Krishna. And how such feelings will come? கண்ணனை நீங்கள் சேவை செய்ய we will one day will realize that actually we are very very far from Krishna. Very very far from Krishna. All of us are very far from Krishna. We சில பேரெல்லாம் வந்து கண்ணனை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோகுலாஷ்டமிக்கு மட்டும் வழிபட்டு வருடம் முழுதும் அவனை நினைக்க மாட்டீங்க. டச் அண்ட் கோ டிவோட்டிஸ்னு சொல்லுவேன் இவங்கெல்லாம். டச் அண்ட் கோ, ஏன்னா ஒரு வருஷம் மட்டும் டச் அண்ட் கோ. பட் அப்படி இருக்கக்கூடாது. வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் த கோபீஸ். கோபிமார்கள் எப்படி கண்ணனுக்கு வந்து அழகாக பக்தி செஞ்சாங்க, எப்படி பக்தி செஞ்சாங்க, எப்பொழுதும் மனதிலே சதாவாக கிருஷ்ணரை நினைத்து பக்தி செஞ்சாங்க. ஸோ தே வாஸ் ஆக்சுவலி இங்கே அழகாக சொல்கிறாங்க, உத்தவா minutely studied the transcendental abnormal condition of the Gopīs in their separation from Krishna. சீசனல் டிவோஷன். ஆமாம், சீசனல் டிவோஷன் ஒன்று இருக்குது. சில சீசனுக்கு பக்தர்களாக இருப்பீங்க, ஆனால் கோபிமார்கள் அந்த பக்தியை கண்ணனுக்கு பண்ணலை. கண்ணனுக்கு நித்தியமாக பக்தி பண்ணார்கள். எப்பொழுதும் எப்படி பக்தி பண்ணாங்க, தஸ்மாத், அழகான ஸ்லோகம். வாட் இஸ் தட் ஸ்லோகம்? தஸ்மாத் ஏகனம் மனுஷ்ய பகவான் சாத்வதிம் பதிஹி ஸ்ரோதஸ்ய கிரிதி தஃப்யஸ்ய தியாயம் பூஜஸ் நித்யதா. ஏகன இப்போ ஒரு பாயிண்டட் அட்டென்ஷனாக வந்து பகவானை சேவை செஞ்சாங்க. இங்கே அழகாக சொல்கிறாங்க, உத்தவன் வந்து விருந்தாவனத்தில் அந்த கோபிமார்களோட பக்தியை அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறாரா, அப்படி யோசித்து பார்க்குறாரா. இவ்வளோ நாள் எனக்கு தான் பக்தி இருக்குன்னு நினச்சேன், பட் இது என்னப்பா பக்தி பண்ணுதுங்க. The way they was absorbed in Krishna was overwhelming. It was not a very ordinary type of devotion. ரொம்ப ஓவர்வெல்மிங்கான டிவோஷன் that they was doing. ஆனால் அதுங்க வந்து கண்ணனோட பிரிவு என்று அந்த அக்னியில வாழ்ந்து கொண்டு இருந்தார்களா, கண்ணனை பிரிவு அந்த அக்னியில வாழ்ந்து கொண்டு இருந்தார்களா. ஆனால் நம்மளாம் இந்த லோகத்தில் கஷ்டம் என்ற அந்த அக்னியிலை அவிஞ்சு கொண்டு இருக்கிறோம்.
ஸோ வி ஆல்சோ ட்ரை டு சேஞ்ச் திஸ் அக்னி ஆஃப் கஷ்டத்துலேருந்து கண்ணனோட பிரிவோட அக்னிக்கு வந்து ட்ரை பண்ணணும். வி ஷுட் ட்ரை. ஸோ என்ன சொல்கிறாரு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்கிறாரு, கண்ணன் வந்து ஞாபகம் இருக்கா, கண்ணனுக்கு வந்து ஒரு நேரத்தில் விருந்தாவனத்தில் மக்கள் எல்லாரும் காளிய லீலை முடிஞ்ச பிறகு அங்கே விருந்தாவனில் யமுனை கரையில் எல்லாரும் படுத்து தூங்கினாங்களே, அந்த சமயத்தில் திடீர்னு கொழுந்துக்கிட்டு எரிஞ்சிச்சா நெருப்பு. அப்போ கண்ணன் அப்படி இழுத்து அந்த அக்னியை அப்படி இழுத்து அந்த அக்னியெல்லாம் அப்படியே he just extinguished the fire simply by swallowing the forest fire. அதே போல் within the second. So similarly, Uddhava asked the Gopīs that they could be saved from the fire of separation by closing the eye and meditating on the activities of Kṛṣṇa from the very beginning of the association with him. From outside, the Gopīs could visualize all the pastime of Kṛṣṇa by hearing the description of Uddhava, and from inside they could remember those pastime. Actually ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கண்ணனோட லீலைகளை எப்படி கேட்கணுமோ அந்த கோபிமார்கள் எக்ஸாம்பிளாக சொல்லுதுங்க. கண்ணனோட லீலைகள் காதால் கேட்கும் போது எக்ஸ்டர்னலி வெளியே காதால் கேட்கணுமா, ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கண்களை மோதிவிட்டு அந்த காதால் கேட்கும்போது உங்கள் மனதில் அந்த லீலையை நீங்கள் பார்க்க முடியுமா? எத்தனை பேர் இந்த மாதிரி லீலையை கேட்குறீங்க? கையை தூக்குங்க. I want to know how many of you actually listening the லீலை. கண்ணனோட லீலையை அப்படி தான் கேட்க வேண்டும்னு உத்தவன் சொல்கிறாங்க. யாரெல்லாம் கண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? காதால லீலையை கேட்கும் போது அதே சமயத்தில் அந்த லீலைகள் காதலை பூண்டு மனதில் அப்படியே ஒரு சினிமேட்டிக் மூவி மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஆஹா, எனக்கு தெரியுதே, உத்தவன் பேசுறது தெரியுது. ராதாராணி பம்பிள் பீ கிட்ட பேசும்போது அந்த பம்பிள் பீ காண போன ராதாராணி எப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்க. All this is how we're supposed to. So from the instruction of the Uddhava, the Gopīs could understand that Kṛṣṇa was not separate from them, as they were constantly thinking of Kṛṣṇa. Kṛṣṇa was also constantly thinking of him at Mathura. So Uddhava's message and instruction saved the Gopīs from immediate death. Actually கோபிமார்கள் வந்து கண்ணன் போனனால actually they wanted to die. They just simply want, because they ever sold. அதுங்களோட பிராணமே கண்ணன் தான் அதுங்க மூச்சு, கண்ணன் தான் அதுங்க பிராணம், கண்ணன் தான் அதுங்க சுவாசமாக இருந்தார். கண்ணன் போன பிறகு அதுங்களால வாழக்கூட பிடிக்காமல் சாவலான்னு முடிவு பண்ணிச்சுங்க. ஆனால் யோசிச்சுங்க, அப்போ திடீர்னு கண்ணன் வந்துட்டு நாங்களாம் இல்லாமல் இருக்கோம் தெரிஞ்சு அவன் வருத்தப்படுவானே, ஐயோ அந்த வெளியே கிருஷ்ணருக்கு கொடுத்துடக்கூடாது, நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கனால் வாழ முடியாமல் இருந்தால் அவன் இல்லாமல் நாங்கள் அந்த அக்னியில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வருவான்னு வாக்கு கொடுத்தான், அவன் கண்டிப்பாக ஒரு நாள் வருவான், கண்ணை வருவருக்கும் நாங்கள் காத்திருப்போம், இந்த பிரிவே என்ற இந்த அக்னியிலை வெந்துகிட்டு கண்ணனை காத்திருப்போம், கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணை எங்களை வந்து பார்ப்போம். Wow, what type of devotion is this, Kṛṣṇa? Wow, the Gopīs devotion is simply amazing. Will we ever do this? No, I don't think so. This devotion is so exalted. So it's a very high type of bhakti the Gopīs was practicing, very, very high. So the supreme, so all the Gopīs was solaced by the instruction of Uddhava. So உத்தவனோட லீலைகளாம் கேட்டு கோபிமார்கள் வந்து இருந்துருச்சாங்க. The supreme personality of Godhead is described in the scriptures as Adoksaja. கண்ணனுக்கு அதோக்சஜான்னு ஒரு நாமம் இருக்கா, which indicates that it's beyond the perception of all material senses. அப்பனா இந்த பௌதீக புலங்களால புரிஞ்சிக்க முடியாதவனோட பேர் தான் அதோக்சஜா. அப்பனா we cannot understand him with the senses. இந்த கண்ணாலை பகவான் எப்படி பார்க்க முடியும்? எப்பா இந்த கண்ணால இருட்டிலை உன்னால ஒன்றுமே பார்க்க முடியாது, லைட்டு போயிருச்சா நீ ஒன்னையே பார்க்க முடியாது, உன் கண் பக்கத்தில் இருக்கிற கண் இமைகளை கூட உன்னாலே பார்க்க முடியாது, இவ்வளவு இம்பர்ஃபெக்டா இருக்கிற இந்த கண்களை வைத்து நீ கண்ணனை பார்க்க போகிறாரா? எப்படி முடியும்? எப்படி சாத்தியமாக முடியாது? அந்த பூரண ரூபமாக இருக்க அந்த பூர்ண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுயம் பகவானை இருக்கிறதுக்கு எந்த கண்களால் பகவானை பார்க்க முடியும்? பிரேமம் ஜன சுரீத பக்தி விலோச்சனேனா, எவன் கண்களை பிரேமம் என்ற அந்த காதல் அந்த பகவான பக்தியை இருக்கும் அந்த பக்தியோட பார்வையால தான் பகவானை பார்க்க முடியும்னு பிரம்மதேவர் பிரம்ம சம்ஹிதால சொல்றார். That is the eyes that you can be seeing. Therefore Krishna has the name Adoksaja. எல்லாரும் சொல்லுங்க, கண்ணனோட பேர் என்ன? Adoksajan பேர் இருக்கு. Although he is beyond the perception of the material senses, he presents in everyone's heart. At the same time, he presents everywhere by his pervasive feature of Brahman. All three transcendental feature of the absolute truth, Bhagavan, the personality of Godhead, Paramatma, the localized supersoul, and all pervasive Brahman can be realized simply by studying the condition of the Gopīs in the meeting with Uddhava as described in Bhagavad Gita அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா பகவான் பரமாத்மா பிரம்மான் இந்த விஷயத்தை கண்ணன் கோபிமார்கள் உத்தவா கிட்ட பேசின இந்த சம்பாதங்கள் இருக்கு தெரியுமா? என்ன சம்பாதம்?
அர்ஜுன கிருஷ்ண சம்பாதே அது வந்து பகவத்கீதா. ஆனால் இங்கே கோபியும் உத்தவா சம்பாதம் தான் இன்றைக்கி படிச்சு. 2 பேர்கள் பேச கன்வர்சேஷனை நம்ம பறித்து புரிஞ்சுக்கிட்டோமா நம்மளால் கண்ணனை முழுமையாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. It is said that Srinivas Acharya, that 6 Goswamis were always merged in the thoughts of the activity of the Gopis. Chaitanya Mahaprabhu also recommended the Gopis' method of worship the Supreme Personality of Godhead as super excellent. Srila Sukadev Goswami has also recommended that anyone who hears the right source about the dealing of the Gopis with Krishna and who follow the instruction will be elevated to the topmost position of devotional service and will able to give up lust of material enjoyment. All the Gopis. So என்ன ஆயிடுச்சா, இந்த மாதிரி கோபிமார்களோட கதைகளை எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருந்தார். கண்ணனுடைய லீலைகளுக்கு வந்து உத்தவா சொல்ல சொல்ல கோபிமார்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்களா? அதே போல் கோபிமார்களும் கண்ணனுடைய லீலைகளை சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி பேசி கொண்டு இருந்தார்களா? கோபிமார்கள் உத்தவா கிட்ட சொன்னார்களா, நீ வந்து உடனே கிளம்பாத உத்தவா, இன்னும் சில நாள் இருந்துட்டு போன்னு சொன்னாரா? ஆனால் உத்தவன் சில நாட்கள் இல்லையா, சில மாதங்கள் காலங்களாக இருந்துட்டு போனான் விருந்தாவனத்தில். And he kept engaged in thinking of the transcendental message of Krishna in his pastime, and the Gopis were feeling as if they was experiencing direct association with Krishna. உத்தவன் இருக்கும்போது கண்ணனை நேரடியாக பார்க்குற போல இதுங்களுக்கு இருந்துச்சா? கண்ணனோட லீலைகளை காதால கேட்டு, கண்ணனோட லீலைகளை எப்படி கேட்க வேண்டும்? எக்ஸ்டர்னலாக காதால கேட்க வேண்டும், இன்டர்னலாக கண்ணை மூடிவிட்டு அந்த லீலையை மனதால பார்க்க வேண்டும். கண்ணனோட லீலைகள் ஸ்டில் நீங்கள் பார்க்க முடியும். You will see Krishna's pastime through your heart. So இதே போல while Uddhava remained in Vrindavan, the inhabitants enjoyed his association. As they discussed the activity of Krishna, they passed just like moments. Vrindavan's natural atmosphere, with the presence of river Yamuna, its nice orchards of trees decorated with various fruit, Govardhana hill, caves, blooming flowers, all combined to inspire Uddhava to narrate Krishna's pastime. The inhabitants enjoy Uddhava's association in the same way as they enjoy the association of Krishna. Uddhava was attached by the attitude of the Gopi. இங்கே அழகாக சொல்கிறாரு, உத்தவன் வந்து கோபிமார்களோட பக்தியை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே மெய் மறந்து போட, மெய் சிலுத்து போட, இப்படி கூடமா காதலிப்பாங்க ஒரு ஆளலை. He cannot even accept. How can they love Krishna so selflessly? ஒரு ஸ்டிஞ்ச் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் அங்கே இல்லாது அவ்வளோ தூய்மை புனிதமாக, like they don't even care for anything for themselves. They only care for Krishna. Such an exalted type of bhakti. இதை பார்க்கும்போது உத்தவா என்ன நினைக்கிறாரா, இந்த கோபிமார்களோட பாதத்தில் இருக்கிற அந்த the dust of the lotus feet of the Gopis, அந்த மணலை எடுத்து என் தலையிலே விற்று கொண்டு வேண்டும். அப்போயாச்சும் எனக்கு அந்த பக்தி கிடைக்குதா, அதுங்களோட பாதத்தில் இருக்கிற அந்த பக்தி அப்போயாச்சும் எனக்கு கிடைக்குதா அப்படின்னு நினச்சி Uddhava want to keep on the head. But அதே சமயத்தில் he didn't dare to do that, because that the Gopis will not agree. Because for Gopis they say, oh, Uddhava is friend of Krishna, such a honorable, because they're very humble people. They're very, very humble. Although they are in the exalted position, even Lakshmi is trying to be as exalted as Gopi or position irukonu aasapadranga. Lakshmi Devi aasapadranga, because even Lakshmi cannot reach the standard of love that Gopis are showing towards Krishna. So Uddhava appreciate the extraordinary fortune of the Gopis, who relieve themselves from all kind of material contamination by placing on their high love for Krishna. So after living in Vrindavan for some days, Uddhava desired to go back to Krishna. கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு, Vrindavanla வாசம் பண்ண பிறகு, he started to go to சரி, because the reason why Krishna sent Uddhava to Vrindavan is because Krishna wanted to show the world how the Gopis love Krishna. That's all. He wanted all this to be recorded. He wanted all these things to be narrated. நம்ம எல்லாருக்கும் தெரியணும் கோபிமார்களோட காதல் எவ்வளவு தூய்மையான காதல். தன்னை பற்றி 1% நினைக்காம முழுமையாக கண்ணனை நினைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள். We all pray that may we also be the servants of the Gopis. May we also get the service of the Gopis, the exalted devotees of Krishna. We may all of us pray that how Uddhavar எப்படி நினைச்சாரோ கோபிமார்களோட திருப்பாதத்தோட அந்த டஸ்ட்டு கிடைக்கணும் ஆசைப்பட்டாரோ, அதே போல் நம்மளும் அந்த கோபிமார்களுடைய டஸ்ட்டை நம்ம தலையிலையும் வச்சு நம்மளுக்கும் இந்த மரமண்டை இந்த பௌதிக ஆசைகள்லாம் மனதில் எனக்கு பஞ்சமெல்லாமல் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் let me pray that I also will get devotion for Krishna. At least a bit of devotion, how the Gopis are doing for Krishna. It's very hard to be like them. But it's okay. Let us pray to the Gopis. So இப்போ என்ன பண்ணுறார், விருந்தாவனத்தில் உத்தவா நினைக்கிறாரு, சரி நான் வந்து
கிருஷ்ணரை மறுபடியும் மதுராவில் பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்புறாரா. ஸோ அப்புறம் வந்து நந்தா யசோதா எல்லாருக்கிட்டையுமே வந்து பெர்மிஷன் கேட்குறாரு. நான் கிளம்ப போகிறேன், ஏன்னா ஐ வாண்ட் டு கோ, நான் கிளம்பி நான் போக போகிறேன் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரா. பெர்மிஷன் கேட்டுட்டு எவ்ரி ஒன் கிவ் them their gifts to Uddhava and everyone gives their blessings to Uddhava to go back to Mathura. So Krishna Ripana, inhabitants of Vrindavan said, by the will of supreme authority, according to the result of our own work, we may take our birth anywhere. It doesn't matter where we are born, but our only prayer is that we simply engage in Krishna consciousness. இப்போ நான் ஒன்று படிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. A pure devotee of Krishna never desired to promote to heavenly planet or even to Vaikuntha Loka or Goloka Vrindavana. கண்ணனுடைய உண்மையான பக்தர்கள் நான் கோலோகம் அடையணும், நான் வைகுண்டத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்களாம். யோசிப்பீங்க, ஆமாவா? ஆமாம், அவங்க நினைக்க மாட்டாங்களாம். Because he has no desire for his own personal satisfaction. A pure devotee regards both heaven and hell to be on equal level. Without Krishna, heaven is hell. பக்தர்களுக்கு சொர்க்கமே ஒரு நரகமா, கண்ணன் வந்து சொர்க்கத்தில் இல்லாமல் இருந்தார்களா, அதே போல with Krishna, hell is heaven. இஃப் கண்ணன் இருந்தா, அந்த நரகத்தில் கண்ணனும் இருந்தானா அந்த நரகலோகமும் எங்களுக்கு சொர்க்கம் தான். ஏன்னா எங்களுக்கு கண்ணன் எங்கே இருக்கிறானோ அதுதான் எங்களுக்கு சொர்க்கம். எங்களுக்கு கோலோக விருந்தாவனம் வேணாம், எங்களுக்கு வைகுண்டமும் வேணாம். எங்களுக்கு எங்கே கண்ணன் வசிக்கிறானோ அங்கே ஒரு புழு பூச்சா, அங்கே ஒரு மண்ணாக இருக்க ஆசைப்படுகிறேன், அங்கேயே நான் வாசம் பண்ணுறேன். When Uddhava had sufficiently honored the worship of the pure devotees of Vrindavan, he returned to Mathura to his master Kṛṣṇa. After offering respect by bowing down before Lord Krishna and Balaram, he began to describe the wonderful devotional life of the inhabitant of Vrindavan. He presented all the gifts given by the inhabitants of Vrindavan to Vasudeva, the father of Krishna, Ugrasena, the grandfather of Krishna. Thus end the Bhakti Vedanta purport of the 56th chapter of Kṛṣṇa, delivery of message of Krishna to Gopīs. 66வது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்த்தோம். எப்படி கோபிமார்களுடைய கண்ணன் கோபிமார்களுக்கு அந்த அன்புடன் சேதியை வழங்கின கதையை தான் இன்றை பார்த்தோம். பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். ஜய ராதா கோபி ஜன வல்லப, ராதா கோபி ஜன வல்லப ராதே. ஜய ராதா கோபி வல்லப, ராதா கோபி வல்லப ராதே. जय राधा गोपी वल्लभ, राधा गोपी वल्लभ राधे. ஆக்சுவலி இன்றைக்கி கதையை நான் படிக்கும்போது நான் யோசித்தேன், இவ்வளோ இன்றைக்கி சாப்டர் ஆக்சுவலி ரொம்ப பெரிய சாப்டரு, எப்படி நான் அரை மணி நேரத்தில் சொல்ல போகிறேன்னு நினச்சேன். பட் ஆஃப்கோர்ஸ் ஐ நெவர் டச் ஆல், ஐ ஜஸ்ட் டோல்ட் தி மெயின் ஸ்டாரி லைன் அண்ட் விச் எவர் ஐ ஃபெல்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த லீலைகளை நீங்கள் வந்து கண்ணனுடைய கிருஷ்ணா புக்கில் போய் படித்து தெரிஞ்சு ஒன்று டீட்டெயிலாக அதை அழகாக எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக யூ ஷுட் ஆல் கோ அண்ட் ரீட். Listening is nice, but reading is also very important. So now I will take question and answers. Any question, any answers you want to ask me, any comments, any requests on any particular shlokam to be sung, so you can ask anything. So for your pleasure, I would like to serve all of you in any way that I can. So kandipaga kelungal. Prabhu request, yes. Great, thanks a lot. Thank you so much. Thank you so much. Very beautiful chapter today. Enake like love of Gopīs are so unexceptional. I just pray that we all should be the dust. Govinda dhamo daramadhaveti, 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 Govinda Damo Daramadhaveti. Marachal, you tell me which verse you want. Eagerly waiting for your cooking video. In fact, I actually post a cooking video today, how to do gongura. So யாரெல்லாம் வந்து கண்ணனோட லீலைகளை வந்து கேட்கணும் ஆசைப்படுறீங்களா? I actually posted my live recording in my YouTube. யூடியூப் லிங்க் எங்கே இருக்கா? ஸ்வைப் பண்ணிவிட்டு என் ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். என் ப்ரொஃபைல் மேலே என்னோட யூடியூப் லிங்க் இருக்கும். கண்டிப்பாக லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் இப்போ சாப்டர் 30 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் 2-3 டேஸ் அன்னோட அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம் கண்ணனோட லீலைகள் எல்லாம். If you miss the live, don't worry. We have recording posted in YouTube, so all of you can watch the recording in YouTube. If you want to know where to find the YouTube link, it's available in my TikTok profile. You can click the link and subscribe. So every time whenever I post a video, you'll get a notification. Radhe Radhe, I just want to know how to write a prayer.
Well, writing a prayer is very personal. You can write any genuine thoughts of Krishna that you want to tell him. It's like writing a love letter to your boyfriend, or writing a letter to your son, or writing a letter to your master. Always my favorite son, God Krishna. Very nice story. Bye. So, any more questions? I would like to take another question for another 6 more minutes. I believe one of my associates is waiting to have my association. I'm not sure if he's here. He's here actually, Roshanji. So I would like to ask any question. If no question, okay, I ask all of you a question. So yeah, I will ask all of you a question. So name me the devotees of Krishna. Name me devotees of Krishna. Malarchilvi, tell me what is 7. ஏன்னா எனக்கு வந்து 1லேருந்து சீக்வன்ஸாக படிப்பேன். ஸோ 7ஓட ஸ்டார்டிங் லைன் மட்டும் சொல்லுங்கள். Usually wear veshti at home. Yeah, I wear veshti at home. I mean, when I'm doing devotional service, I wear veshti at home, but when I sleep, of course, I don't wear veshti at home. Chaitanya Mahaprabhu, yes. Govinda Damodara Madhaveti, Govinda Damodara Madhaveti. 7, 8, 9 சொன்னீங்க. ஏன்னா என்னால் கூகுள் பண்ண முடியல. ஏன்னா okay, very nice. You all are telling the names of the devotees. Okay, Gopikas, Chaitanya Mahaprabhu, very nice. Gopīs, Radharani, Mirabai, Uddhava. Okay, tell me the names of Krishna's devotees. I want the comment section to be filled with the names of Krishna's devotees. எல்லாரும் சொல்லுங்க. கண்ணனுக்கு ஒரு பக்தர், 2 பக்தர். Akrura, yes, you're right. Akrura is also a devotee of Krishna. Anyone else? கண்டிப்பாக சொல்லுங்க. கண்ணனுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கிருஷ்ண பிரேம் சைத்தன்யா யாருன்னு தெரில. பிரேம், okay, I don't know who's that. Prem is love. Okay, love is also Krishna's devotee. Okay, I support Shivan. Yes, Shivan also Krishna's devotee. Vaishnavanam yata Shambho. So very nice. Uddhava is also Krishna's devotee. He has the same form of Krishna. Any more? I want more names. My dear moderators, vaanga. Hanuman, Rama Bhakta Hanuman. How to forget Hanuman? Very nice. Hanuman is also Ram's devotee. Anymore? Indra. Okay, Indra was devotee. He's a devotee and he's still a devotee. Yes, Rama. Okay, I'll take this Rama as Balarama. Okay, Balaram is also devotee. Brahma is also devotee. Anyone can name the friends of Krishna? Anyone can name the Gopīs of Krishna? First go and Google Krishna's or the principal 8 Gopīs. Anyone can tell the names. Kamsa in a different way. Okay, I accept this. Can also say Kamsa, but in a different way. Not a favorable type of devotee, but a very unfavorable. Okay, Lalita, yes, you're nice. Sudama, very nice. Sudama. Any more names of Krishna's devotees? Let us remember, கண்ணனுடைய பக்தர்களை நினைக்கிறது ரொம்ப மங்களமான ஒரு விஷயம். ஏன்னா by Vishaka, Lalita and Vishaka are Radharani's favorite devotees. Krishna's, one of the devotees is Krishna Prem. Okay, I'll take Krishna Prem, the love of Krishna, who's Radharani. Radha, Chitra, yes, Arjuna, Rangadevi. Oh, I like this. You are telling the name of the Gopikas. இவளனா Gopikas சொன்னோம். கோபிமார்கள் யாருன்னு முத கேட்டாங்க. ஸோ கோபிமார்களோட பேரை சொல்லுங்க. ரங்கதேவி வேற Srila Prabhupada. Wow, Srila Prabhupada is the best of devotees also. Senadipati Bhakta, Rama, Sudevi, yes, Sudevi, Sridama, Stotha Krishna, Subala, very nice. Dukaram, yes, Dukaram, Draupadi, how you forget Champakalata. Okay, I'm very impressed with all of you today that you all are actually naming so many beautiful devotees of Krishna. So auspicious to remember devotees of Krishna. Champaka, Arjuna, Shurdas, yes, Shurdas. Oh, very nice. Shurdas na solringa. I'm very impressed actually. Tell me more devotees of Krishna. I want to hear names of devotees of Krishna. In fact, you can name yourself. If you think you are a devotee of Krishna, you can name yourself. Raghavendra, very nice. Rama. I'll take Balarama because Balarama is Krishna's elder. Tulsidas, yes, Tulsidas order Ramcharit. Ramayanam solta. Valmiki in Ramana, Tulsidas, Ramcharit. So any more name? Roshan and Hemis. Wow, Vaidish is telling 2 devotees name here. Roshan and Vaidish. Vishagan. Okay, இப்போ பாருங்க. இப்போ வந்து நம்ம ஏரால வாழ்ற devotees ஓட பேர் சொல்லுங்க. Jayananda. I think Jayananda is that the devotee who is becoming the saint in ISKCON. Jayananda Prabhu, I think. So any more devotees you want to tell? You Vaishana Ambal, Tulasi Maharani, Kaliyuga devotee.
So that is very nice. One more minute. I want to say Prahalada. How to forget? Prahalada daladhayini hiranyakashi bhovaksha Shri Shri Vaidyesh Krishna Das. Vaidyesh Shivabramal, our Krishna Das aitara. Jaya Pataka. Yes, Guru Maharaj. Very nice. All of you are telling Guru Maharaj name. Narada Muni. Yes, Narada is also Krishna's devotee. Okay, another 10 more names. Let us do the final 10 names. Okay, 10 names. Faster. 10 names of Krishna's devotees. Subhayoga. Okay, I think it's someone who is Krishna's devotee. Text 7. Pranata Dehinam Papakarshanam Trinachananugam. Okay, Papakarshanam. Text 8 is Madhurayagira. Text 9 I know. Tavakatamritam. Okay, Garuda, Shubhatra. Okay, myself, Bhavani is a devotee. So she's telling another 7 names of devotees. First, quickly. Rukmini, how to forget? Thayar eppadi maraka mudiyum? Thayarum sirenda bhaktarayi vittar. Shabari, ராமாயணத்தில் சபரி. வேற சொல்லுங்க, கண்ணனோட பக்தர்களை சொல்லுங்க. சட்டுப்புட்டுன்னு டைப் பண்ணுங்க எல்லாரும். 86 பேர் இருக்கிறீங்க. சட்டுப்புட்டு கண்ணனோட பக்தர்கள் சொல்லுங்க. ராதா ராணி, அர்ஜுனா, கிருஷ்ண பிரேம் பிரதாய்க்கு பரவாயில்ல. I never consider myself a devotee. I ignore this. சத்யபாமா, துளசி. This is my name and I love Krishna so much. Very nice. Hridaya, okay. Namaste Narishinga. Okay, so 10 பேரை சொல்லிட்டீங்க. So I will sing this Gopika Geetam since it's been requested by you, all of you, especially our Malar children. So I'll recite this text 7. Pranata Dehinam Papakarshanam Trinachananugam Sriniketanam Falarpitam Te Padambujam Kranachukeshuna Krindi Hritchaya Madhurayagira Valguvakyaya Buddhamanokyana Pushkarekshana Vidikaririma Viramuhyate Adarasiduna Yaya Yaswana Tavakatamritam Tapta Jivanam Kavibiriditam Kalmashapaham Shravanamangalam Shrimatatam Bhuvigrananti ye Bhurida jana. So I hope that's pleasing for all of you and of course for Krishna. Hopefully it's pleasing for Krishna. Raghavendra, Gomatha, Galishwari, Dupati. Okay, very nice. So I think with that, let us conclude for today. Let us all Yellam Pugalam Abaya Charana Aravinda Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki seratum. அவருடைய கருணை இல்லாமல் நம்ம யாருமே இங்கே பகவானுடைய கிருஷ்ண பக்தி இவ்வளோ பிரபலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. பட் இவ்வளோ இளமையாக இவ்வளோ சுலபமாக நம்ம கண்ணனுடைய பக்தியை நம்ம கற்றுருக்க மாட்டோம். So we are always indebted to Prabhupada for that. So before we conclude, let me chant this one verse from Bhagavatam. Jayati janani vaso devaki janmavado yaduvara parisharse dorbirashanna dharmam sthirachara vrijinakna shushmitam shrimukena vrajapuravanithanam vardayan kamadevam. So எல்லாரும் வாங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம Rama Rama Hare Hare. So thank you very much everyone for joining today. I hope everyone is happy hearing about Krishna. Always remember Krishna and never forget him. May Krishna come to your dreams. நாளை மீண்டும் 9:55 உங்களுக்கெல்லாம் மீட் பண்ணும். அடைவரை விடை பெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ண பிரேம பிரதாயகதாஸ். Hare Krishna. Good night. Sweet dreams and dream about Krishna. Hare Krishna.